கண்ணகி கோயில் இருக்கும். இந்த கண்ணகி கோயில பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து எப்பயுமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஒண்ணு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னன் இங்கருந்து, அதுவும் தமிழ் மன்னன் இங்கருந்து இமயமலைக்கு போயிட்டு, இமயமலையில வந்து ஒரு கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு, ஒரு வாழ்ந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கோயில ஒரு முறையாச்சும் பார்க்கணும்னு நினைப்பேன். அந்த கோயில் தான் கண்ணகி கோயில். 2வது விஷயம், தமிழ் இலக்கியத்தை பத்தி சொல்லும்போது நிறைய பேர் சொல்றது வந்து ஒரு புனைவு கதை, அதற்கு ஆதாரமே இல்ல அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லடா, அது தமிழுடைய வாழ்வியல் தான் தமிழ் இலக்கியம். அதற்கு ஒரு மிக சிறந்த சான்றா இன்னை வரைக்கும் இருக்குது இந்த கண்ணகி கோயில், கண்ணகி கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கோவிந்தராஜனார் அவருடைய பேர் வந்து எப்பவுமே மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் எந்த விதமான வசதிகளே இல்லாம சிலப்பதிகாரத்துடைய அரிச்சுவடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு கோயிலை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பல சவால்களை தாண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த கண்ணகி கோயில் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னா, அந்த கோவிந்தராஜனார் அவருடைய பேரும் தெரியணும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியர் இருந்தாரு. இந்த 3 விஷயங்கள் எப்பவுமே வந்து இந்த கண்ணகி கோயில் அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். நீங்க வாய்ப்பு கிடைச்சா வருஷத்துல ஒரு நாள் திறக்கப்படுற சித்ரா பௌர்ணமி என்னைக்கு திறக்க போற இந்த கண்ணகி கோயில் வந்து பாருங்க. இந்த இடத்த கண்ணகி கோயில் அப்படின்னுவாங்க, கண்ணகி கோட்டம் அப்படின்னுவாங்க, மங்களாதேவி கோயில் அப்படின்னுவாங்க.